4 வாரங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு குரல் அதிக வீரியத்தோடு ஒலிக்கப்பட்டு, அந்த குரல் ஏழை எளிய மக்களின் குரலாவுமே இருந்துச்சு. ஏன் ரேஷன் கடைகள்லலாம் நம்ம கைரேகைய யூஸ் பண்றோமே, இப்போ ஒரு மருந்து வாங்கன்னா கைரேகை யூஸ் பண்றோம், பென்ஷன் வாங்கன்னா கைரேகை யூஸ் பண்றோம். இந்த மாதிரி வாக்கு போடும்போது ஏன் நம்ம கைரேகை யூஸ் பண்ணக்கூடாது? அப்படி யூஸ் பண்ணா நெறைய கள்ள ஓட்டு இதெல்லாமே தடுக்கலாமே. இந்த மாதிரியான கேள்விகளும், அது மட்டுமல்லாம ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து இந்த 28 நாள் ரீசார்ஜ் இந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு குரல் எழுப்பிக் கொண்டிருந்துச்சு. இந்த குரல்னால அந்த இணையதளம் மொத்தமே ரொம்ப பேசும் பொருளாகவுமே இருந்துச்சு. இணையதளங்கள்ல எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவர் அடுத்த பிஎம் ஆனாரு அப்படின்னா இந்தியா எப்படி இருக்கும் எப்படிங்கிற கேள்விகளுமே எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இவரு இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட 7 எம்பிக்களை சேர்த்து கொண்டு பிஜேபி கட்சியில போய் இணைந்திருக்காரு. அவர் தான் ராகவ் சவுதா. ஏன் இவர் இப்போ இந்த பிஜேபியில போய் இணைந்திருக்காரு, யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு மிகப்பெரிய முகமா இருந்தவர் தான் இந்த ராகவ் சவுதா. இவர் ஏழை எளிய மக்களின் குரலாகவே நாடாளுமன்றத்தில் இவரோட குரல் ஒலிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கட்சி தொடங்கிய காலங்கள்ல இருந்தே இந்த கட்சியினோட பணிக்காக இருந்துட்டு இருக்காரு. இந்த கட்சியோட ஒரு மிகப்பெரிய முகமாகவுமே இருந்துட்டு இருக்காரு. 2015ஆம் ஆண்டுல டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சதுமே அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 37 வயதுல எம்பி ஆகுறாரு. 2022ஆம் ஆண்டு அந்த கட்சியோட எம்பியா செலக்ட் ஆகி நல்லா செயல்பட்டுட்டும் வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு அவர் குற்றமற்றவர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராக இருந்த இந்த ராகவ் சவுதா அவரை பணி இறக்கம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம அவர் இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தார், அவரை ஏன் பணி இறக்கம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகவ் சவுதா பிஜேபி பண்ற எந்த ஒரு குற்றத்தையுமே சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு, அவர் நைஸா சில விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவர் கட்சி மீட்டிங் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகும்போது அவர் லண்டனுக்கு போயிட்டாரு அப்படின்னுமே தெரியப்படுது. பிஜேபியை குண்டர்களுடைய கட்சி, அதாவது அடியாளுடைய கட்சி இப்படிலாம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிஜேபி எதிர்த்து அவர் ட்விட்டர்ல போட்டிருந்த பதிவு எல்லாத்தையுமே டிலீட் பண்றாரு. இந்த சூழ்நிலையில் அப்படியே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட 7 பேரை சேர்த்துட்டு பிஜேபியில போய் இணைந்துடுறாரு. அது எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி சார்பில் நின்று வாக்கு வாங்கினா கட்சி தாவுதல் தடை சட்டம் பாயாதா, பதவி போகதா அப்படின்னு கேட்டா அவர் தனியா போயிருந்தா பதவி பறிக்கப்படும். ஆனா ஒரு கட்சியோட 1/3 பகுதி எம்பிக்களை கூட்டிட்டு போனா அது பதவி பறிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சூழ்நிலையில தான் ஆம் ஆத்மி கட்சியில மொத்தம் நாடாளுமன்றத்தில் 10 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த 10 எம்பிக்கள்ல 7 எம்பிக்களை கூட்டிட்டு போயிட்டு தான் அவர் பாஜகவில் இணைந்திருக்காரு. ஹர்பஜன் சிங் உட்பட 7 பேரை கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ ஹர்பஜன் வீட்டில் எல்லாமே ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா, கடாபர் அப்படின்னா துரோகம், துரோகி அப்படின்னுமே எழுதப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த கட்சியோட மிகப்பெரிய பேச்சாளரும் அது மட்டுமல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலோட மிகப்பெரிய தோழியுமான ஸ்வாதி மல்லியா அவர்களுமே இப்போ பிஜேபியில் இணைந்திருக்காங்க. அசோக் மில்டன் யாரு அப்படின்னு பார்த்தா, ராகவ் சவுதா பதவி இறக்கம் செய்யப்படும் போது கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒருத்தரை துணைத் தலைவரா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த அசோக் மில்டன். இவரோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் பிஜேபியில இப்போ இணைந்திருக்காங்க. பிஜேபியில இணைந்திருக்கக்கூடியவங்க இப்போ வச்சிருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எந்த ஒரு நோக்கத்திற்காக ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலேருந்து விலகிடுச்சு. அதாவது ஊழலை எதிர்ப்பதை மிக முக்கியமான ஒரு விஷயமா வச்சிருந்த கட்சி இப்போ ஊழல் கட்சியா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது யாரு அப்படின்னா, 18 வருஷமா அந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்காக பல இடங்கள்ல ஊழலை குறித்தும் நாடெங்கும் நாடாளுமன்றம் வரைக்கும் பேசப்பட்ட இந்த ஸ்வாதி மல்லியா அவங்க தான் இந்த குற்றச்சாட்டையுமே இப்போ முன் வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கவங்க நாளைக்கு இன்னொரு கட்சியில இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சேயிங் இருக்கு. அந்த விதத்துல ஒரு 4 வாரங்களுக்கு முன்னாடி மக்களின் குரலா ஒருத்தர் ஒழிச்சிட்டு இருக்காரு, இவர் அடுத்த பிஎம்ஆ வந்தா இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பல கேள்விகள் எழுந்துட்டு இருந்த சூழ்நிலையில அவரு இன்னைக்கு தன்னோட ஒரு 7 எம்பிக்களை சேர்த்து கொண்டு பிஜேபியில் இணைந்திருக்காரு. இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?